ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த பூஜா பேஸ்கட் தான் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி பின்னுறதுக்கு, பிகினர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது ஒரே நாள்லேயே பின்னிடலாம். கிராஸ் நாட் முறையில் பின்னுறது. இதுக்கு நம்ம 2 மெஷர்மெண்ட்டில் ஒயர் கட் பண்ணோம். 6 நாட் போடுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டும், மேலே 4 ஒயர் வச்சு பின்னுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுமா 2 மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணோம். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது என்கரேஜாக இருக்கும் எனக்கு. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூஜா பேஸ்கட்டுக்கு நம்ம 6 அடியில் 6 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். அந்த 6 ஒயரே 2 ஒயராக சேர்த்து பாக்ஸ் நாட் நம்ம போடணும். இப்போ 2 ஒயரை எடுத்து லூப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒயர் விட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு 2 சைடும் ஒயர் ஈவனாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஈவனாக இல்லைன்னா அதை ஈவனாக்கிக்கணும். அதேமாரி ஆப்போசிட் சைடில் உள்ள ஒயரையும் ஈவனாக இருக்கான்னு பார்த்து அதையும் சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டு மீதி 4 ஒயரில் 2 பாக்ஸ் நாட்டு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஒரு பாக்ஸ் நாட்டை எடுத்து இப்போ நம்ம போட்ட பாக்ஸ் நாட்டுக்கு பக்கத்தில் வச்சாவே ஒயர் கிராஸ் ஆகும். 2 ஒயரு, அந்த 2 கிராஸ் ஆகிற ஒயரில் ஒரு நாட் போடணும். இப்போ போட்ட பாக்ஸ் நாட்டில் ஒரு லூப்பும், முன்னாடியே பின்னி வச்ச பாக்ஸ் நாட்டில் ஒரு லூப்பும் க்ரியேட் பண்ணி நாட் போடணும். இப்போது இந்த 2 நாட்டும் சேர்த்து இப்போ 3 நாட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு பாக்ஸ் நாட் போட்டு வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ போட்டு முடித்த பாக்ஸ் நாட்டுக்கு பக்கத்துலேயே வச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிராஸ் ஆகிற ஒயரில் ஒரு நாட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் கிராஸ் ஆகிற ஒயரில் ஒரு நாட்டும் போட்டால் மொத்தத்துக்கு 6 நாட் நமக்கு கிடைக்கும். அந்த 6 நாட்டு போட்டு வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ 6 நாட் போட்டு வந்துட்டேன். இந்த ஒவ்வொரு நாட்டுக்கு மேலேயும் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயர்லையும் நம்ம இப்போ ஒயர் அட்டாச் பண்ணி பின்னணும். அதுக்கு வேறு மெஷர்மெண்ட்டில் 24 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 18 ஒயர் க்ரீன் கலரும் 6 ஒயர் வயலட் கலரும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த என்ன மெஷர்மெண்ட்னா 6 அடியில் 18 ஒயர் க்ரீனும் 6 ஒயரு வயலட்டும் கட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து 4 ஒயர் மொத்தம் எடுத்துக்கணும். 3 ஒயர் க்ரீனும் 1 ஒயர் வயலட் கலர்லேயும் எடுத்து இந்த நம்ம 2 ஒயர் போகுதில்ல அதில் அட்டாச் பண்ணணும். முதல்ல ஒரு க்ரீன் ஒயர் எடுத்து ஈவன் ஆக்கிக்கிட்டு இந்த 2 ஒயரில் ஃபஸ்ட்டு உள்ள ஒயரில் ஒரு பாக்ஸ் நாட்டோ போடணும். அதுக்கு பக்கத்தில் உள்ள இன்னொரு ஒயர்லையும் நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி இன்னும் 2 க்ரீன் ஒயர் எடுத்து இது மேலே மேலே அடுத்து வச்சு நம்ம பின்னணும். இன்னும் 2 க்ரீன் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த 2 ஒயர் போச்சுல, அதில் 3 க்ரீன் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மேலே ஒரு பர்பிள் ஒயர் எடுத்து அதை ஈவன் ஆக்கிட்டு மொதல் ஒயரில் ஒரு நாட்டும் அடுத்த ஒயரில் ஒரு நாட்டும்
போடணும். இதே மாதிரி மற்ற 5 நாட் இருக்குல்ல, அதுக்கு மேலே 2 ஒயர் இருக்கும். அதுலேயும் 3 க்ரீன் ஒயர் வச்சு பின்னணும், ஒரு பர்பிள் ஒயர் வச்சு பின்னணும். அந்த 5 நாட்டுக்கு மேலே உள்ள 2 ஒயர்லேயும் 3 க்ரீனுங்கிறப்ப இப்போ 6 3ங்கிறதுனால 18 ஒயர் க்ரீன் கட் பண்ணியிருக்கோம். அந்த 6 நாட்லேயே ஒவ்வொரு பர்பிள் வச்சு பின்னுங்கிறதுக்காக 6 ஒயர் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பின்னிட்டு வந்து காட்டுறேன் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், இந்த 6 நாட்டுக்கு மேலே இருந்துச்சுல 2 ஒயர், அதில் 3 க்ரீன் ஒயரும் ஒவ்வொரு பர்பிள் ஒயரும் வச்சுட்டு பின்னிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ இந்த 3 க்ரீனும் ஒரு வைலட்டும் வச்சு பின்னிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த வயலட்டுக்கு மேலே இந்த 2 ஒயர் போகுதுல, அதில் ஒரு நாட் போட்டுக்கணும் நம்ம. இங்கே ஒரு நாட், இந்த 6 இதுலேயும் நாட் போட்டுக்கணும். இப்போ இங்கே ஒரு நாட் போட்டிருக்கேன்னா அதே மாதிரி இங்கேயும் ஒரு நாட் போடணும். போட்டுட்டு இப்போது எங்கெங்கே க்ராஸாக வருதோ அங்கெல்லாம் நாட் போடணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாட் வரும், இங்கே இப்படி இது வரைக்கும் ஒரு போடணும் நாட்டு. இப்போ அதேமாரி இங்கே க்ராஸ் ஆகிற இடத்துலலாம் நாட் போடணும். இந்த வயலட் ஒயர்லேருந்து இந்த வயலட் ஒயர் வரைக்கும் க்ராஸ் ஆகிற ஒயரெல்லாம் நாட் போட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு நான் பின்னிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், இங்கே க்ராஸில் வரப்போ ஒரு நாட்டு, அப்புறம் 2, அப்புறம் 3, 4 இந்த வயலட்லேருந்து இந்த வயலட் வரைக்கும் பின்னிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லா சைடும் பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லா சைடும் பேஸ் பின்னிட்டு வந்துட்டேன். பின்னதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இனிமேல் எங்கெங்கே க்ராஸ் வருதோ, ஒயர் க்ராஸாக வருதோ அங்கெல்லாம் பின்னிட்டு எவ்வளோ உயரம் வேணுமோ அவ்வளோ உயரம் பின்னிக்கணும். பின்னிட்டு வந்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ கூட ஃபுல்லும் பின்னிட்டு வந்துட்டேன். இனிமேல் சொருவ வேண்டியதான். இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 6 நாட்டு, அதுக்கப்புறம் 3 க்ரீன் ஒயர் வச்சு பின்னோம்ல அது, அதுக்கப்புறம் பர்பிள் கலர் ஒரு ஒயர் வச்சு பின்னோம்ல அது, அதுக்கு மேலே ஒவ்வொரு நாட் போட்டுட்டு நம்ம இப்போ க்ராஸாக பின்னோன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் எப்படி க்ராஸாக வந்துருக்கு பாருங்கள். நான் இப்படியே பின்னிட்டு வந்தோன்னாவே கூடத்தனால எலும்பி வந்துடும். இப்போ நம்ம இதை சொருவணும். இதை எப்படி சொருவணும்னா, இந்த முதல் நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டிலேருந்து சொருவணும். ஒரு 3 ஒயருக்கு 3 நாட்டுக்கு 4 நாட்டுக்கு சொருவினா போதும். இதேமாரி க்ராஸாக இப்படி வரும். முதல் நாட்டை விட்டு அடுத்த நாட்டிலேருந்து சொருவணும். உள் சைடால் இப்படி வரும். இந்த ஒயரு இதேமாரி இப்படி வரும். நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுறதுல 3வது நாட்லேருந்து சொருவோம். ஆனால் இந்த கிராஸ் நாட்டில் 2வது ஒயர்லேருந்து சொருவணும். நான் எல்லாம் சொருவிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இங்கே பாருங்கள், இது இப்போ இந்த ஒயரை சொருகிட்டு வந்துட்டு 5 நாட்டுக்கு சொருகிட்டு மீதி ஒயரை கட் பண்ணிடலாம். கட் பண்ண ஒயரை வேஸ்ட் ஆகாது. நம்ம ஹேண்டில் பின்னுறப்ப வச்சு பின்னிட்டு வச்சு இடையில கொடுத்து பின்னிடலாம். இப்போ இது ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்திருக்கு. இங்கே 2 டைமண்டும் இங்கே ஒரு டைமண்டும் வர மாதிரி நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் அந்த ஒவ்வொரு டைமண்டோட இதோடையே நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், இல்லை இந்த அளவே இருக்குனாலும் நம்ம பின்னிக்கலாம். இப்போது இங்கே கீழே நம்ம 4 ஒயர் தான் கொடுத்துருக்கோம், அதுக்கே மீடியம் சைஸ் வந்திருக்கு. இன்னும் 5 6லாம் கொடுத்திங்கன்னா இங்கே கொடுக்குற நம்ம பின்னுற ஒயர் இன்னொன்று 5 இப்படி 6 அடுத்து அதிகமாக கொடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் கூட. இதில் வந்து லேடர் நாட்டோ ரன்னிங் ஒயர் எதுவுமே கிடையாது. ஒரே நாளில் இது பின்னிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.